புள்ளி இருக்கிறவங்களுக்கு அது விட்டிலிகோன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன கேட்பாங்க, ஏன் இதை நோய் இல்லைன்றீங்களா, அப்புறம் எதுக்கு வெள்ளை வெள்ளையாக வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் மனசுலேயும் இருக்கும். நோய் அப்படின்னா அறிவியல் என்ன வகுக்குதுன்னா, ஒரு விஷயம் வைரஸ் அல்லது பாக்டீரியாவில் வருதுன்னா அது நோய். அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து விட்டிலிகோ வந்து வெண்புள்ளியை வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர் சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது WBC, அது வந்து உடலுக்குள்ளே கிருமி வந்தால் அழிக்கிறதுக்கு இருக்குது. அது தவறாக மெலனோசைட்டுன்ற ஒரு நிறமி செல்லை, ஒரு பிக்மெண்ட் செல் அது பேர், அந்த செல்லை வந்து தவறாக கிருமின்னு நினைக்குது, அழிச்சிடுது. அது எங்கெல்லாம் அழிக்குதோ அங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வரும். ஏன்னா மெலனோசைட்ஸ் தான் தோலுக்கு கலர் கொடுக்குற மெலனினை சுரக்குது. அப்போ இதை எடுத்து சொல்கிறோம் நம்ம அவங்களுக்கு. அப்போது வைரஸ் பாக்டீரியானா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவும். பட் இது அப்படியான ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எதுவுமே பிரச்சனை இல்லாத ஒன்று மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறி இருக்குது. அது அவங்க திருமணம் வரையிலும் போயிட்டு இப்போ என்னென்னா பரம்பரையாக வரும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிட்டாங்க. உண்மையில் பரம்பரையாக வரும்ன்றதுக்கான எந்தவித அறிவியல் அடிப்படை ஆதாரமும் இதுவரையிலும் நிரூபிக்கப்படலை. ஆனால் வருஷ கணக்கில் வந்து இது சமூகத்தில் ரொம்ப டீப்பாக ஊடுருவி இருக்குது. எனக்கே நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் உட்காந்தேன்னா என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நின்று வந்தார் சென்னை வரலும். அப்போ எனக்கு அங்கங்கே இருந்துச்சு. இப்போ என்ன போனால் வெள்ளைக்காரன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட யாருமே தமிழில் பேச மாட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரியான நிறைய சொந்த அனுபவம் இருக்குது. இதே மாதிரி ஃபாரினர் நினச்சிக்குவாங்க, இல்லை நார்த் இந்தியன் நினச்சிக்குவாங்க, தமிழே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ இவங்கள மாதிரி ஃபுல்லாக வெள்ளையாயிட்டுறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. இந்த சின்ன வயசுலேயே வரவங்க, பேட்சாக இருக்கிறவங்களுக்கு, முகத்தில், அதுவும் முக்கியமாக முகத்தில் டெவலப் ஆகிறவங்களுக்கு தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். ஒரு லேடிஸ்க்கு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக பாதிக்கப்படுது. அவங்க மனசளவில் வெளியில் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தே ஹேவ் டு அக்செப்ட் திஸ் இஸ் நாட் அ தொற்று நோயோ பரவற நோயோ இல்லைங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ண முடியுமான்னு சமூகம் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இது வந்து நோய் அல்ல, இது வந்து வெறும் பிக்மெண்ட்ஸ் லூஸ் பண்ணுறதுனால வருது அப்படிங்கிறத சமூகம் சொல்லணும். முக்கியமாக வந்து அவங்களோட குடும்பத்தினர் வந்து அரவணைக்கணும். அவங்க வந்து மாரல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். பார்ட்னர், மேரேஜ் ஆன கப்பிள்ஸில் பார்ட்னர் வந்து ஷுட் கிவ் புரிஞ்சுக்கணும், மாரல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும், அவங்களோட ஃபேமிலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தானே சொசைட்டி. வீட்லேயே முதல்ல சப்போர்ட் இல்லைன்னா இது உண்மை மேடம். ஒரு கண்டக்டர் வந்தார் நம்ம ஆஃபீஸ்க்கு. அவருக்கு தனி தட்டு, தனி பக்கு, தனி சோப்பு, இதெல்லாம் வீட்டில் வச்சுட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சம்பாதிக்கிறேன் எங்கள் குடும்பத்துக்கு, பசங்கள்லாம் படிக்கிறாங்க, அது மட்டும் இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு துரத்துட்டு இருப்பாங்க.